அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசினருக்கு ராசியில் ஜென்ம ராசியில் குரு வக்கிரம், 3 கேது, 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 9 ராகு, 10 சனி. ராசிக்கு 3 கேது, 7 சுக்கிரன் இருப்பது மிக சிறப்பான அமைப்பு. புதனும் அவர்களுடன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையும். கௌரவம் பார்க்காமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பிறர் உதவியை எதிர்பார்க்காமல் நீங்களே சில விஷயத்தில் நேரடியாக தலையிட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது வெளியில் குடும்ப விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தனி திறமையுடன் செயல்பட்டு பணியில் நல்ல பெயர் எடுக்க முடியும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் தாராளமாக வெற்றி பெற்று அரசு உத்தியோகத்தினை பெறலாம். 3 அமர்ந்த கேது உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற செய்வார். 7 புதன் அமர்ந்து சூரியனோடு இணைவதால் புதாத்திய யோகம் உண்டாகிறது. உங்களுடைய புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். எந்த காரியத்தையும் துணிச்சலோடு செய்யும் உத்வேகத்தை பெறுவீர். சனியின் அமைப்பினால் வியாபாரம், தொழில் வளர்ச்சி அடையும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு சிலர் புது வாகனங்களை வாங்கலாம். ராசிநாதன் புதன் தங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பது சிறப்பு. சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டாகலாம். நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. செவ்வாய் 7 சூரியனோடு இணைந்து பார்ப்பதால் மனைவியுடனும் நண்பர்களுடனும் சில சமயங்களில் சண்டை சச்சரவுகள் வரலாம். மனைவியிடம் விட்டு கொடுத்து போகுதல் வேண்டும். பிற பெண்களின் பேச்சை கேட்டு மனைவியை துன்புறுத்தக்கூடாது. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொடுத்து விட வேண்டாம். ஆக மிதுன ராசினருக்கு இஎன்டி ப்ராப்ளம், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.